தம்பி 2 திருவடிகளும் ஒரு நேர்கோட்டிலே வரும் அளவில் வைத்து தந்தைய செடியிலே அதை பொருத்திக் கொண்டார். இதை பார்த்த மாத்திரத்தில் அம்பிகை கனக சபையை மிதித்து ஏறினார். பஞ்சாட்சரப்படி 5 படிகளை மிதித்து உள்ளே சென்றார். சிதாகாச பெருவெளியே மண்டபமாக அமைக்கப்பட்ட சிதம்பர பெருவெளி. அந்த இடத்தில் திரும்பி நின்றவர் யார் யார் இந்த ஸ்தலத்தை நாடி வந்து இதன் எல்லையை தொட்டு உள்ளே வந்து உம்முடைய இந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பார்க்கிறார்களோ, பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய பாரத்தை உடனடியாக நீக்கி பெரும் ஆனந்தத்தை அவர்களுக்கும் வழங்க வேண்டும். தில்லைவாழ் அந்தணர்கள் என்று அவர்களை சொல்லி அவர்கள் பூமியிலே வாழும் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று அவர்களுக்கு சிறப்பை எல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்தார்களான் எண்ணினர். எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் 2999 வந்து நின்றது. யாரவர் உங்கள் பந்துக்களால் பாருங்க பாருங்கன்னு ஒவ்வொருத்தரா கேட்டுக்கொண்டே வர சபையிலிருந்து அசரீரி ஸ்நானம் செய்த முடிப்பொழுதே ஸ்வேதவர்ணனாக உடம்பெல்லாம் வெளிரி போன தோலோடு இருந்தவன் கிரண்யவர்ணன் என்று சொல்லும்படியாய் நல்ல தகரதான மின்னக்கூடிய பொன்னிறமான சரீரம் பெற்றான். பல நூற்றாண்டுகளாக சோழ மன்னர்கள் இந்த திருத்தலத்தை தங்களுக்கான இடமாகவே கொண்டு எங்களுடைய குல தெய்வம் இவர் என்று கல்வெட்டிலே சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு வந்தார். குலத்திற்கு ஒரு தெய்வமாக சோழ மன்னர்களை வழிநடத்திய பரம்பொருளாக இந்த எதிர்மானைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். எல்லாவற்றையும் பார்த்த அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு கேள்விதான் வந்தது. குறித்த புருவமும் கொப்பை செவ்வாலி குனிஞ்சிரிக்கும் பழித்த சடையும் பவளங்கோர் மேலில் பால்வெண் நீரும் என்ன வேணுமோ அதை கேட்கறதுக்கு சுவாமி தான் இருக்க. கொடுக்கறதுக்கு அந்த ஒரே கற்பகுருஷன் நமக்கும் தெரியும். கேட்டா கொடுத்துடுவார். பிரதட்சணி கோக்கரணி அவரை எதையாரா பண்ணி அவர் சரி போ இல்ல கேட்டியை வச்சு போன்னு கொடுத்துடுவார். ஆனந்தமாக முடிவில்லாத பார்ப்போமேங்கிற துவனியிலே மனித பிறவியும் வேண்டுவதே என்று அழுத்தி கேட்டார். போற போக்கு அப்பர் பெருமான் இன்னொரு பிறவி கேட்டாருன்னா கொள்ளவே இருக்கார். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. அப்போது அவர்களுக்கு இடையே ஒரு நாட்டிய போட்டி என்று குரான்கள் சொல்ல பார்க்கிறோம். அதிலே அன்னை சுவாமி செய்யக்கூடிய அத்தனை அளவுகளிலும் அன்னையும் செய்ய வேண்டியது. சுவாமி கையை பிடித்த முதிரை எல்லாம் அவளும் செய்ய வேண்டியது. அவர் காட்டி கொடுத்தபடியே எல்லா விதமான அங்க செய்வர்களையும் தானும் செய்வது என்று போட்டி நிச்சயமானது என்றும் அதற்கு உடனடியாக இங்கே பிரம்மாண்டமாய் ஒரு மேடை ஏற்பட்டது என்றும் அதில் எம்பெருமான் ஒவ்வொரு அளவாக தான் புரிய அம்பிகையை புரிந்து கொண்டே வந்தாள். இந்த தாண்டவம் இப்படி சென்று கொண்டே இருந்த போது தேவர்கள் எல்லாம் புரி சூழ அடுத்து என்னவோ பார்த்து நின்ற போது பெருமானுடைய திருச்செடியிலே அணிந்திருந்த ஸ்படிக குண்டலம் ஒன்று கீழே விழுந்தது. நாட்டியத்திலே இந்த அலங்காரம் செய்து கொண்டு ஆடும்போது அந்த அலங்காரத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு விட்டால் அது ஒரு தோஷம். நின்று அந்த இடத்துல அதை திருப்பி எடுத்து காதலை போட்டு கொண்டாலும் ஆடினார்கள்னா அது ஒரு தோஷம். ஏன்னா இந்த அலங்காரமாக சொல்லக்கூடிய ஆகாரியம்னு சொல்லுவாங்க. இந்த வஸ்திரம், ஆபரணம், சௌரி, குஞ்சம் எல்லாம் அது அத்தனையும் ரொம்ப தீர்க்கமா பொருத்தப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் மேல சேர்க்கப்பட்டதுதான். ஆடக்கூடிய வேகத்தை அது களைந்து விழுந்து விட்டால் அது அலங்காரம் பண்ணினதுல பெரிய தோஷமாகிவிடும். அது நேரடியா அந்த கலைஞரையே சேரும். அந்த நாட்டியமே தோஷம்னு சொல்லுவாங்க. அதனால பெருமான் நிறுத்தி அந்த ஸ்படிக குண்டலத்தை எடுத்து சேர்க்க முடியாது. அதனால் ஆடிக்கொண்டே எம்பெருமான் தம்முடைய திருவடி விரல்களுக்கு இடையே அதை பிடித்து கொண்டு திருவடியை மெதுவா ஒவ்வொரு அடியாக தூக்கி கொண்டு போய் காலை தம்பி 2 திருவடிகளும் ஒரு நேர்கோட்டிலே வரும் அளவில் வைத்து தந்தைய செடியிலே அதை பொருத்திக் கொண்டார். இதை பார்த்த மாத்திரத்தில் அம்பிகை ஞானம் தரப்பட்டு இது பெருமானுக்கு முன்னாக நான் எனது என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது ஒதுங்கினார். சொல்லும் போது பௌராணிகர்கள் சபையிலே நாகரீகம் கருதி எம்பிராட்டியார் இதை செய்ய காலை எண்ணெயால் இதை செய்ய முடியவில்லை. ஒரு பெண் சபையிலே காலை இப்படி தூக்கி ஒரு நேர்கோட்டிலே ஆட முடியுமா? ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் நாம் பேசிக்கொண்டிருப்பது எல்லா உயிர்களுக்கும் தலைவனான சிவபெருமானை பற்றி. இத்தனை தூரத்திற்கு நாகரீகம் என்ற ஒரு கோட்பாட்டை மறந்து எம்பெருமான் இப்படி ஒரு செயலை செய்வானா? அத்தனை உலகங்களுக்கும் எல்லாவற்றையும் உபதேசம் செய்து இலக்கணம் வகுத்து கொடுத்த பரம்பொருள் தான் இப்படி ஒரு செயலை செய்வாரா? ஒரு காலத்திலும் இல்லை. இந்த இடத்திலே கீழே கழண்டு விழுந்த அந்த ஸ்படிக குண்டலத்தை குண்டலினியோடு பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டியது. குண்டலினி யோகத்தின்படியே 2 கால்களினுடைய கட்டைகளிலிருந்து புறப்படக்கூடிய நாடிகள் 2 மேல் நோக்கி சென்று நம்முடைய பிறப்புறுப்பிற்கு சற்று மேலே இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தை ஒட்டி சேரும். அங்கே குண்டலினியானது பொதிந்திருக்கிறது. இந்த சக்தியினாலே அந்த குண்டலினி அங்கிருந்து புறப்படச் செய்து அது சுஷும்னா நாடி வழியே உடம்பின் நேர்கோடாக முதுகுக்கண்டையே தனக்கு ஆதாரம் போலே அந்த வரிசையிலேயே ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து கொண்டு போய் நெற்றி புருவ மத்தியிலே ஆக்ஞா சக்கரத்தின் அளவில் சென்று அதற்கு மேலே தலைக்கு மேலே போய் அது சகசிராரத்தின் வழியே வெளிப்படும். இந்த யோகத்தை அட்டாங்க யோகம்னு சொல்றோம். இந்த ஆதார சக்கரங்களை குறித்து குண்டலினியை மேல் நோக்கி செலுத்தக்கூடிய யோகத்தை பழிபவர்களுக்கு பரம சாத்வீக நிலை வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா அதை பழகவே உயர்ந்த சாத்வீக குணங்கள் அவர்களுக்கு வரப்பெற்று. அதிலே பிராணாயாமம், தியாகாரம் இது எல்லாம் ஒவ்வொரு அங்கங்கள் 8 அங்கத்திலே ஒவ்வொன்று. இதை எல்லாவற்றையும் அந்த குண்டலினி யோகத்தின் சூட்சுமத்தை ஒரு குண்டல ஸ்படிக குண்டலம் கழண்டு விழுந்ததை
திருப்பி செவியிலே மாற்றிக்கொள்ளும் அளவிலே நிறுத்தி கொண்டே போய் அந்த உண்டலினி எப்படி ஒரு நேர்கோட்டிலே மேலே போகுமோ அதை காட்டிக்கொண்டே போய் திருவடியை ஒரு நேர்கோட்டில் நிறுத்தி இந்த யோகத்தை பயிற்றுக் கொண்டார். உயர்ந்த நிலை அடையலாம் காட்டி கொடுத்த மாத்திரத்தை அன்னை நேரா ஆசிரியர் யார்? சிவபெருமான். அவர் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அத்தனை பேருக்கு சந்தேகம். வார்த்தையே சொல்லாமலே சந்தேகம் எழுந்தோம். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமே இப்படித்தான், பேசுவதே இல்லை, பார்த்து கொண்டே இருந்தால் சந்தேகம் எழுந்தோம். இங்கே இவர் நடித்தே காண்பித்து விட்டார். நேரடியாக நேர்முக பயிற்சியே நடந்துவிட்டது. பார்த்த மாத்திரத்தில் அன்னை அந்த ஞானம் பெறப்பட்டு அந்த இடத்தில் கைகூப்பி தான் பட்டிருந்த அந்த நிலையை, அந்த கலக்கம் நீங்க பெற்று ஒதுங்கி நின்றாள். அவளையே பெருமான் அந்த கோயிலின் ஊரிமுடைய ஈசான்ய திசைக்கு அதிபதியாக்கி அங்கே இருந்தபடியே இந்த கேத்திரத்துக்கு நீ காவல் புரிந்துவான் நியமிக்க எம்பிராட்டி அங்கே சென்று அந்த ருத்ரவனத்திற்கு ஸ்வடானத்தை அடுத்திருக்கக்கூடிய பகுதியிலே தான் கோயில் அமைத்துக் கொண்டு நேர் எதிரே சிவப்பிள்ளைன்னு ஒரு தீர்க்கம். தில்லைக்காழி கோயில் போனோம்னா 2 சன்னதி இருக்கும். அம்பிகை தில்லை காழிலாக ஒரு சொரூபம், தில்லை அம்மன் என்ற திருநாமத்தோடு ஒரு சொரூபம். தில்லை அம்மன் 4 முகங்களோடு பிராமின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை வழங்கக்கூடிய சரஸ்வதி அம்சமாக தம்முடைய கையிலே அதற்கு தகுதியான அஸ்திரங்கள் எல்லாம் எழுதி 4 முகத்தோடு அழகான புன்முருவரோடு வீட்டிருப்பாள். அவளுக்கு தில்லை அம்மன் பேர். அவளுக்கு நேர் எதிர்க்கக்கூடிய தீர்த்தத்திற்கே சிவப்பிரியங்க பேர். சாட்சாத்தா அம்பிகை தாமே சிவப்பிள்ளையாக அதிலேயே குளித்து எழுந்து சிவப்பிரியாங்கிற நாமத்தோடையே தானே ஊற்றிருக்கிறார். அவளுக்கு எதிர்பதத்திலே நிற்பவள் தில்லை காளி. ஆங்காரமாக தான் நிசும்ப சூதினியாக எதிரிகளை சம்ஹரித்த போலத்திலே அவள் வீட்டிருப்பாள். காளியாக இருந்து இவளே தில்லையம்மனாக உயர்ந்த கதியைத்தான் இந்த போட்டியின் மூலமாக காட்டித் தருகிறார்கள். இந்த அளவில் அந்த போட்டியில் நடந்து முடிக்க அன்றைய தினம் அயனங்களுக்குள்ளே உயர்ந்ததாக கருதப்படும் உத்தராயணம், நட்சத்திரங்களுக்குள்ளே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகிற குஷி நட்சத்திரம், திதிகளுக்குள்ளே நிறைவு பெற்றதாகிற கௌர்ணமி திதி, வாரத்திலே உயர்ந்ததாகிற குருவாரம், நேரத்திலே உயர்ந்ததாகிற நிழல் விழாத மத்தியான கால், சரியாக சூரியன் உச்சியிலே நின்ற நேரத்தில் எப்போது நம் நிழல் கீழே விழாவோ அந்த நேரத்தை புஷ்யகாலத்தில் புஷ்ய நட்சத்திரத்தை குருவாரத்தில் தை மாசத்திலே தேர்ந்தெடுத்திருந்தார் எம்பெருமான். அந்த போட்டி நடந்து முடிந்த மண்டபத்திலிருந்து குதித்தெழுந்து போய் கனகசபையை மிதித்து ஏறினார். பஞ்சாட்சரப்படி 5 படிகளை மிதித்து உள்ளே சென்றார். சிதாகாச பெருவெளியே மண்டபமாக அமைக்கப்பட்ட சிதம்பர பெருவெளி. அந்த இடத்தில் திரும்பி நின்றவர் சிற்சபையின் உள்ளே ஆனந்த தாண்டவத்திற்கு முன்பாக பல்வேறு விதமான அளவுகளை எடுத்து ஒவ்வொன்றாக நாட்டிய சாஸ்திரத்தை முழுவதுமாய் எல்லோருக்கும் உபதேசம் செய்து முடிக்க பதஞ்சலி யாத்திரபாதர் எதிரே நிற்க அருகிலே இடதுபாகத்தில் அம்பிகை சிவாகன சுந்தரியாக ஒவ்வொரு தாண்டவ அழகையும் பார்த்து ரசித்து சிரித்தபடியே அந்த அழகின் அறிவை அருளையெல்லாம் நமக்கு வாரி வழங்க பதஞ்சலி வியாதிரபாதர்கள் தொடக்கமாக கூடியிருந்த சமஸ்த தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அட்டதிபாதர்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் இன்னும் அநேகர்களுக்கும் வித்யேஸ்வரர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அனுகிரகத்தை வாரி வழங்கியபடி எப்போது அடுத்த ஆனந்த தாண்டவம் எல்லோரும் காத்து கொண்டிருந்த போது சரியாக உச்சி பொழுது சூரியன் தொட்ட நேரத்திலே பெருமான் புன்முறுவல் பூத்தபடியே வலது திருவடியை கீழே அபஸ்மார புருஷனான ஆனதத்தின் வடிவமான அவன் பேரிலே வைத்து அழுத்தி இடது திருவடியை தூக்கி வீசி வலது கீழ்கரத்தால் அபயம் காட்டி பொறுத்து வலது நேர்கரத்திலே துடியை இசைத்துக் கொண்டு இடது நேர்கரத்தின் அக்னியை ஏந்தி இடது கீழ்கரத்தை மார்பிற்கு குறுக்கே எடுத்து வீசி திருவடியை காட்டி கோர்த்து தன்னுடைய வலது திருவடியான அந்த திரோதான திருவடியை அடைந்து அங்கே ஆணவ மலத்தை பலியாக கொடுத்தவர்களை இடது திருவடியை பிடித்து தூக்கி உயர்த்தி நிறுத்துவேன்னு காட்டிக் கொடுக்கும் விதமாய் பஞ்சகிருத்தியத்திற்கும் தானே சாட்சியாக இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு க்ஷண பொழுது அப்படி நின்று காட்சி போசாரா. ஜடாபாரம் எல்லாம் எல்லா திசையிலும் வீசி பறக்க கங்கை விழுந்து விடுவோமோ அந்த ஜனனை பற்றி கொண்டிருக்க சந்திரன் அதிலே இருந்தபடியே சுவாமிகளை அழகை பார்த்து கொண்டிருக்க திருமேனியிலே வாரி கட்டிய பாம்புகள் அத்தனை திசைக்கு ஒன்றாக பறந்து விடும் வழியிலே நிலையிலே நிற்க அத்தனைக்கும் ஆதார பொருளான எம்பெருமான் அந்த தில்லை அம்பல வெளியிலே பதஞ்சலி வியாதிரபாதர்களை காரணமாக கொண்டு சகலருப்புமான காட்சியை ஆனந்த தாண்டவ தரிசனமாக வழங்கினார். இந்த இடத்தில் பதஞ்சலி வியாகிரபாதர்கள் கண்ணீர் மல்க விழுந்து பழங்கி பலமுறை ஸ்தோத்திரம் செய்து இருந்த நிலையை தான் என்ற நிலையெல்லாம் மறந்து போய் ஆனந்த கூத்தாடி நாங்கள் செய்த தவம் பலித்ததோன்னு அங்கே மகிழ்ந்து காட்சி தந்த நிலையிலே அம்பிகையோடு கூடிய அம்பலவாணரின் தாண்டவத்தை பார்த்து பெருமான் இன்னும் என்ன வேண்டும் என்று கேட்பது போலே புன்னகை பூக்க இருவரும் பலமுறை விழுந்து வணங்கி சபாபதே பெருமானே கருணைக்கு எம்மையா ஈடு, நாங்களும் தவம் செய்தோன்னு எங்களை முன்னிட்டு கொண்டு வந்து வழங்கிய காட்சி எங்களுக்கு என்ற நிலையிலே இல்லாது இனி வரும் காலமெல்லாம் யார் யார் இந்த ஸ்தலத்தை நாடி வந்து இதன் எல்லையை தொட்டு உள்ளே வந்து உம்முடைய இந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பார்க்கிறார்களோ பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் மனதிலே இருக்கக்கூடிய பாரத்தை உடனடியாக நீக்கி பெரும் ஆனந்தத்தை அவர்களுக்கும் வழங்க வேண்டும். உம்மை தரிசிக்க இந்த சன்னதியிலே நிற்கும் காலத்தில் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் செய்ய வேண்டும். இந்த ஆனந்தத்தை அவர்கள் தருகி பருகி
இனியொரு முறை பிறவி வேண்டாம்னு சொல்லும் மனதில் அவர்களை மோட்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இது ஒன்றே பிரார்த்தனையும் கேட்டுக்கொள்ள எம்பெருமான் மோட்சத்திற்கு அதிகாரிகளானவர்கள் வருந்தனையும் தான் இங்கேயே இருந்து எல்லோருக்கும் அந்த பேருந்தமாகிற மோட்ச வாதத்தின் அனுபவத்தை சில திவலைகளாவது இங்கே வந்து நிற்கும் காலத்திலே வழங்குகிறோம். அவர்கள் அதிலே இன்புற்று மோட்சத்தின் சாம்ராஜ்யத்தினுடைய அங்கே பெறக்கூடிய ஆனந்தம் எத்தகையது என்பதை புரிந்து கொள்ளட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து அந்த தலத்திலே தாம் நித்தியவாசம் செய்வதாய் சத்தியம் செய்து கொடுத்து அங்கேயே எழுந்தொழினார். பதஞ்சலி வியாக்கிரபாதர்கள் நமக்கு நித்தியமும் பூஜை செய்யும் பொருட்டு அவர்களை கொண்டே பூஜா கல்பங்கள் வெளிப்படும்படியாகவும் செய்தார் என்றும் அந்த பூஜைக்கு தகுதியாக சிரசிலே அங்கிருந்த கங்கையை தமக்கு சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு குளவாய் தேங்கி இருக்கும்படியாய் சொல்லி அங்கேயே அரபலே தான் சிவகங்கை என்ற திருநாமத்தோடு ஒரு பெரிய தீர்த்தமாக பூக்கும்படியாயும் செய்து தம்முடைய நிர்மாலியம் சகலமும் அந்த சிவகங்கை தீர்த்தத்திலே சென்று சேரும்படியும் அந்த சிவகங்கையிலே மூழ்கினவர்கள் சிவத்திலேயே மூழ்கி எழுந்த சிறப்பை பெற்றார்களாவார்கள் என்று அனுக்கிரகம் செய்து அந்த தீர்த்த சிறப்பையும் அவர்களுக்கு உபதேசம் செய்து அந்த தலத்தையே தமக்கான வீழாய் கொண்டு வீற்றிருக்க தொடங்கினார். அப்போது எம்பெருமானுக்கென்றே அகம்படி தொண்டிற்காக அவரை நித்தியமும் விதிப்படி பூஜிப்பதற்காக தாமே ஒருவராய் நின்று அவர்களுக்குள்ளேயே தாமும் ஒருவராய் இருக்கும்படியால் 3000 வேதியர்களை உடனழைத்து வந்தார். தில்லைவாழ் அந்தணர்கள் என்று அவர்களை சொல்லி திருசகஸ்திரர்கள் என்றும் அவர்கள் பூமியிலே வாழும் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று அவர்களுக்கு சிறப்பை எல்லாம் சொல்லி அதில் நாமும் ஒருவனாய் நிற்கிறேன்னு வார்த்தை வந்து சொல்லி அவரோடு தானும் அங்கேயே இருக்கத் தொடங்கினார். அப்படியான அந்த திருசுதந்திரர்களை அழைத்து கொண்டு பிரம்மதேவன் ஒரு யாகத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு சேர்க்கிறார். அந்தர்வேதியின் ஒரு பகுதி, அது இன்னைக்கும் ஆந்திர பிரதேசத்திலே கிருஷ்ணா நதி போய் கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ரொம்ப பவித்திரமான க்ஷேத்திரம். அங்கே சென்று பல்வேறு யாகங்களை பலரும் செய்ய வருகிறார்கள். இந்த தில்லைவாழந்தனர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே ஒரு பெரிய யாகத்தை பிரம்மன் செய்ய அந்த யாகத்தின் முடிவிலே பெருமான் ஒரு மாணிக்கத்தல்லாலான திருவுருவமாக வெளிப்பட்டு வந்தார். ஒரு ஒளிமயமான ரத்தினத்தின் வடிவே நடராஜ பெருமானுடைய ஒரு சிறிய திருமேனி வந்தது. பார்ப்ப தீட்சிதர்கள் எல்லாம் தில்லைவாழந்தவர்கள் இவரை என்ன செய்வதென்று கேட்டபோது நம்மை நித்தியமும் வழிபாடு செய்வதற்கு இந்த மூர்த்தத்தை வைத்துக் கொள்ளுங்கள். விசேஷ காலத்திலே நடராஜ பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள், நித்திய அபிஷேகத்திற்கு நாம் எந்த மத்தியான காலத்திலே இங்கே வந்து தோன்றினோமோ அந்த கணக்கிற்கு ஒவ்வொரு நாளும் மத்தியான பூஜையிலே நம்மை வணங்கி வழிபடுவதற்கு தகுதியாய் இந்த திருவுருவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அந்த பெருமானில் எழுந்தருட செய்து கொண்டு இவர்கள் தில்லைக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்தபோது அதிலே இருந்த தலைமையில் ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்தார்களான் எண்ணினர். போனது அத்தனை பேர் போனோனே அத்தனை பேரும் நீட்டாகி விட்டதா, நம்ம 3000 பேருக்கு ஒரு கணக்காச்சேன்னு தலைக்கணக்கை எடுக்க தொடங்கினார். எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் 2999 வந்து நின்றுது. ஒருத்தர் யாரையோ அந்தர்வேதியிலே விட்டு விட்டோமோ, மறுமொழியிலே தவற விட்டோமோ, யாரவர் உங்கள் பந்துக்களான்னு பாருங்கன்னு ஒவ்வொருத்தரா கேட்டுப்போட்டே வர சபையிலிருந்து அசரீகி கணக்கு தவறலப்பா, உங்களுக்குள்ளே நானும் ஒருவன், என்ன சேர்த்துட்டு மறந்துட்டீங்க, நீங்க என்னோட சேர்த்துதான் இந்த 3000 கணக்கு எங்கிடமா அருளி செய்தா. இன்று வரையுள் அந்த வாக்கிற்கு தானே கட்டுப்பட்டு அவர்களுக்கு பொண்ணுன்னா அவர்களை விட்டு கொடுக்காத கான் வந்து முன்னே நிற்பதை பெருமான் செய்து கொண்டே இருக்கிறார். கடுமையான கலிகாலத்தை கூட அவர்கள் ஒரு சிரமப்பட்டார்கள் என்றால் எங்கிருந்தோ ஏதோ ஒரு நிலையிலே எம்பெருமான் எழுந்தருளி உங்களுக்கும் நான் ஒருவர், உங்களுக்கு வந்த சிரமம் எனக்கும் வந்தபடிக்குத்தான், அதை எப்படி நான் தீர்ப்பாமல் இருப்பேன்னு எத்தனை இடத்திற்கு சென்றாலும் எத்தனை நீதிமன்றங்கள் எவ்வளவு ஏறினாலும் கொண்டாலும் ஒரு நிலையிலும் அவர்களை விட்டுக் கொடுப்பதில்லை என்று அவர்களுக்காக தானே போய் நின்று எல்லா நிலையிலும் அவர்களுக்கு உபகாரமாக இருந்து வருகிறார். ஆனால் அவர்களுக்குள் ஒருவராக தாம் இருந்து தில்லைவாழ் அந்தனராக நின்றார். தான் திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விட்டு அடியார் பெருமையை பாடுன்னு தியாகராஜ பெருமான் சொன்ன போது யார் அடியார்கள் இருக்கிறது தொடங்குவது தெரியலைன்னு சுந்தரம் நினைத்த போது நான் சொல்றேன், இருக்கிற அடியார்கள் முதல் அடியார் நாமத்தை நான் சொல்லி தொடங்குகிறேன்னு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அடியெடுக்கு கொடுக்க அங்கிருந்து சுந்தரர் பாடி 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 திருத்தொண்ட தொகையை தியாகராஜ பெருமான் பாடி நாம் பெற்றோம். அடியாரை வணங்கும் பெருமான் அவதான். அடியார்களுக்கு நான் அடிவேன்னு ஒரு பெருமான் சொல்வதுன்னா தியாகராஜ பெருமான் தான் அதை சொன்னார். அந்தபடிக்கு தில்லைவாழ் அந்தனர்களை அடியார் பெருமக்களுக்குள்ளே தொகையடியாரை தலையானவர்களாக வைத்து அவர்களை மிகவே தாமும் இருப்பதை காட்டி கொடுத்தார் என்பெருமான். அன்று தொடங்கியது தில்லை மாநகரத்திற்கான சிறப்பு. இப்படி இந்த க்ஷேத்திரம் மகாக்ஷேத்திரமாக தில்லை மனமாக இருந்த தலம் புலியாத ஒருவர் வழிபட்டபடியால் புலியூராயு அவர் பெரும்பற்று புலியூர்னு பின்னாளிலே அழைக்கும்படியான நிலைக்கு உயர்ந்தது. பெரும்பற்று என்று சொன்னால் சிறப்பான இடம், அனுமதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம். நாமே இங்குள்ள கண்டோன்மெண்ட் என்ற பகுதியை பார்ப்போம். அது இந்த நகரத்துக்குள்ளேயே ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அங்கே போய் அவருடைய அதிகாரத்தை அங்கே செலுத்த முடியாது.
அது தனியாகவே இருக்கக்கூடியது. அதற்கென்று சட்டத்திட்டங்கள் வேற, அங்கே இருக்கக்கூடிய காவல் அமைப்பெல்லாம் வேற. இவர்கள் உள்ளே செல்வதற்கே அவர்களுக்கு அனுமதி பெறும். அது விசேஷமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அதுபோல அந்த காலத்திலேயே, அந்த காலம் நான் சொல்றது கிட்டத்தட்ட அப்பர் சுவாமிகள் காலத்துக்கு முன்னாடியே இருக்கணும், சிதம்பரம் தன்னுடைய சிறப்பின் கருதி, அதனுடைய விசேஷ தன்மையை கருதி பெரும்பற்று அதை தனியாக பிரித்திருந்தார். அதற்கான அடையாளமே பெரும்பற்று தனியாக பிரிக்கப்பட்டிருந்தது. பல ஊர்களில் பெரும்பற்று உண்டு. இன்னும் கல்வெட்டுகளிலே வேறு சில ஊர்களுக்கும் இது பெரும்பற்றாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த இடத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய ராஜ்யம் இங்கே செல்லுபடியாக, அதற்கென்று தனியே விதிகள், அதற்கென்று தனியே சட்டத்திட்டங்கள் இருக்கும். இன்று வரையில் கோயில் நிர்வாகம் தங்களுக்கான சட்டத்திட்டத்தோடு இயங்கி வருகிறார்கள். அப்படியான ஒரு பெரும்பற்றாக இது அறிவிக்கப்பட்டது. அப்பர் சுவாமிகள் அதனால்தான் பெரும்பற்ற புலியூர் என்று இதை கொண்டாடுகிறார். அப்படி ஒரு பெரும்பற்றாக இது இருக்க, கௌடதேசத்திலிருந்து ஒரு அரசன் இந்த பேத்திரத்தை ஆடி வந்தான். அவனுக்கு பேரே ஸ்வேதவர்மன். உடம்பெல்லாம் வெள்ளவெளியே இருந்ததான். வெளுத்து போன அந்த திருநீன் காரணம் போலியே சருமத்திலே ஒரு நோய். அதனால் அவன் அடுத்து அரசு பதவிக்கு வர முடியாதுன்னு சொல்றான். அர்த்தசாஸ்திரத்திலே சாணக்கியர் யார் யாருக்கு என்னென்னலாம் தர முடியாது ராஜ்யபாரத்தை பற்றி சொல்லும்போது, என்னென்ன காரணத்தால் ராஜ்யபாரம் சிலருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இது மாதிரி வரக்கூடிய நோய் அது மற்றவர்களை தாக்கிவிடும். ஆனால் அரசனுக்கு இந்த நோய் இருந்தால் அவனுக்கு ராஜ்யபாரம் செல்லாதுன்னு சொல்ற. அந்த வெடிக்கு இவரை அரசனாக்க முடியவில்லை. அதனால் தானும் மனம் உழந்து போய் அங்கிருந்து வெளிப்பட்டு பல்வேறு தலங்களில் தரிசித்துக் கொண்டு வந்தவன் யாஜாவோ சொல்ல கேட்டு கிள்ளை தலத்தை வந்து அடைந்தான். வந்தவன் நேரே போய் சபாநாயகரை தரிசனம் செய்து சிவங்கை தீர்த்தத்திலே மூழ்கி வரும்படியாக அங்கே இருந்தவர்கள் சொல்ல, தாமும் போய் கங்கையிலும் சிறந்தராகிற சிவகங்கையிலே மூழ்கினான். கங்கையிலும் சிறந்ததுன்னு சொல்லுவதற்கு காரணம், நேரா நித்தியமும் நடராஜ பெருமானுடைய வழிபாட்டு நிர்மாணியம் பூரா அந்த தாரை கலக்கு. சிவநிர்மாணியம் கலந்து 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 இது கோடி கங்கைக்கு ஈடாய் போனதே. அந்த கங்கையிலே தான் போய் ஸ்நானம் செய்து விதிப்படி நடராஜ பெருமானை தரிசிக்க தொடங்கினான். ஸ்நானம் செய்த நொடிப்பொழுதே ஸ்வேதவர்ணனாக உடம்பெல்லாம் வெளிரி போன தோலோடு இருந்தவன் ஹிரண்யவர்ணன் என்று சொல்லும்படியாய் நல்ல தகதகான மின்னக்கூடிய பொன்னிறமான சரீரம் பெற்றான். அந்த சரீரத்தோடு அவன் நடராஜ பெருமானை வழிபட்டு தன்னுடைய தேசத்திற்கு இங்கிருந்து தூது அனுப்பினான். எனக்கு எல்லாம் சொஸ்தமாகி விட்டது, அடுத்து ராஜ்யபாரத்துக்கு நானே வரலாம். ஆனால் இங்கிருந்து புறக்கட்ட அங்கே வரப்போவதில்லை. அந்த கௌட தேசம் தான் எனக்கு வேண்டாம் என்று வெளியே தள்ளியதே. நான் இங்கேயே இருக்க போய் என்னுடைய கொடி, கிரீடம், உடைவாள், ஆரம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே வாங்க. இங்கே வந்து இந்த எம்பெருமான் முன்பாக நான் முனிசூடி கொண்டு இங்கிருந்து ஆட்சி செய்கிறேன்னு சொல்ல, அவனுடைய கொடிதான் புலிக்கொடி. கௌட தேசங்கிறது இன்னைக்கும் நம்முடைய மேற்கு வங்காள் பக்கத்தில் இன்னொரு நாடுடைய வல்லாரேஷ் இதெல்லாம் அடக்கிய பகுதி, பீகாரினுடைய பகுதி, இதெல்லாம் சேர்த்து அடக்கிய பகுதினா அந்த காலத்தே கௌட தேசம். அங்கே இந்த புலிகள் இன்னும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெங்கால் பகுதியில் தான் அந்த புலிகள் எல்லாம் இருக்கு. அந்த புலியைத்தான் கொடியாக நேர்ந்தினா அந்த புலிக்கொடியும் கிரீடத்தையும் சுமந்து கொண்டு வந்து இந்த திருத்தலத்தையே கணக்கான இடமாய் கொண்டு இங்கே முடிசூடிக்கொண்டு சோழமன்னனாக, கௌளமன்னன் தான் சோழமன்னனாக இங்கேயே இருந்து இதையே நமக்கான ஆன்மீக தலைநகரமாக கொள்ளுவோம்னு அன்று தொடங்கி பல நூற்றாண்டுகளாக சோழ மன்னர்கள் இந்த திருத்தலத்தை தங்களுக்கான இடமாகவே கொண்டு வழிவழி அடிமையாக ஒவ்வொருவரும் பார்த்து 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 திருப்பணி செய்து, பாட்டனார் இவ்வளவு செஞ்சா அதை விட கூட நாம செய்யணும், தகப்பனார் இவ்வளவு செஞ்சா அவரை விட கூட நாம செய்யணும்னு முன்னாடி இருந்தவர்கள் செய்ததை விடவும் அதிகப்படுத்தி செய்து கொண்டே போய் எங்களுடைய குல தெய்வம் இவர் என்று கல்வெட்டிலே சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு வந்தார். குல தெய்வம் என்றே நடராஜ பெருமானை அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். குலத்திற்கு ஒரு தெய்வமாக சோழ மன்னர்களை வழிநடத்திய பரந்தூராக இந்த எதிர்மானைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். அப்படி பலரும் திருப்பணி செய்ய காலந்தோறும் திருப்பணிகளால் நிரம்பியது. இப்படி சிறப்பு பெற்று விளங்கிய இந்த திருத்தலத்தைத்தான், புராணங்களாலே கொண்டாடப்படும் தலத்தைத்தான் நாகர் பெருமக்களும் வந்து வணங்கி சென்றார்கள். ஞானசம்பந்த பிள்ளையார் குழந்தையாகவே பாவித்துக் கொண்டார். பெருமானுக்கு தாம் செல்ல பிள்ளையாகவே இருந்து வந்தவர். அப்படி ஒரு புத்திர மார்க்கத்திலே அவர் பிரவேசித்தபடியால் நடராஜ பெருமான் தெற்கு நோக்கி எழுந்தருளிருக்கக்கூடிய காரணத்தால் தாம் பிள்ளைக்கு வந்தபோது தந்தையை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டிக்கொண்டு பிள்ளை பாவனையில் தெற்கு கோபுரத்தின் வழியே உள்ளே வந்தார். வந்தவர் நடராஜ பெருமானை கண்டு வணங்கி துதித்து முதல்ல அந்த தில்லை தலத்துடைய சிறப்பை சொல்லணும்னு பார்த்தார். அடுத்து இந்த தலத்திற்கு இந்த சிறப்பு பெறுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தார். இங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் தான் கால் விதிப்படி அவர்கள் வேதம் வல்லவர்களாக பல நிலைகளிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாககாரியக்கரை சிறப்பாக செய்வதால் தான் இங்கே கலிபுருஷனால் உள்ளே வர முடியாமல் இந்த திருத்தலம் விளங்குகிறதுன்னு கணக்கில் கொண்டார். கலிபுருஷன் வராமல் இருக்கானால் எப்படி முடியும்? இந்த திருத்தலத்தின் சிறப்பு இவர் அதை கட்டி காக்கும் விதம்தான் என்று கருத்தில் கொண்டு கற்றாம்பி எரியோம்பி கல்லில் வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்று பாடத் தொடங்கினார். கற்றாங்கு எரி ஓம்பி விதிப்படி கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்து, வேத சிவாரங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்து, எரினா அக்னி, அக்னியை பாதுகாத்து
இவர்கள் எல்லாம் வழிபாடு செய்து வருவதால், இந்த வழிபாடுகள் எல்லாம் குறைவில்லாமல் நடந்து வருவதால் இந்த தில்லைக்குள்ளே கலிபுருஷனால் வர முடியவில்லை. இன்று வரை கலிபுருஷன் கோயிலுக்குள்ளே வர முடியாத வழிக்குத்தானே பெருமான் தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்க. நீ வர முடியாதுன்னு எத்தனை சட்டத்திட்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் போய் ஜெயித்து கொண்டே வருகிறாரு. கலிபுருஷன் உள்ளே வர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டுறது ஞானசம்பந்தன் சொன்னது இன்னி வரைக்கும் நடக்கும் இல்லையா? அந்த வெடிக்கு கற்றாங்கி எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்க்கில்லை என்று அம்பலவாரை பாடுவதற்கு முன்பாக தில்லை நகரத்தை பாடி துதித்து, இது கலிபுருஷனால் பிரவேசிக்க முடியாத சிறப்பு, அதனால் கலக்கங்கள் இல்லாத இடம், இங்கே வந்துவிட்டால் மனபாரம் தீர்ந்துவிடும் என்பதை காட்டிக் கொடுத்தார். இது ஞானசம்பந்தருடைய அனுபவம். சுவாமிகள் இங்கே வந்து பலராலும் தங்கி இருக்கு தரிசித்த சிறப்பை எல்லாம் சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அடுத்து தொண்டே வாழ்க்கையை இலக்கணமாக விளங்கிய அப்பர் சுவாமிகள் அவர் தில்லை அம்பரத்தை அடைந்திருந்து இங்கே எப்பெருமானை தரிசித்துக் கொண்டிருந்த போதுதான் ஞானசம்பந்தனுடைய சிறப்புகளையெல்லாம் கேட்டு உடனடியாக புறப்பட்டு சீர்காழிக்கு சென்றார். அப்பர் சுவாமிகள் தில்லையிலே இருந்த காலத்தில் பல பல பதிகங்கள் பாடி வென்றிருக்கிறார். அம்பலவான நிலத்தை அத்தனை ஈடுபட்டிருக்கிறார். அந்த பெருமானுடைய திருவடி சிறப்பை, திருமுகச் சிறப்பை, அதிலே இருக்கும் புன்முறுவலி சிறப்பை எல்லாவற்றையும் பார்த்த அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு கேள்விதான் வந்தது. குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாலி குனிஞ்சிரிக்கும் பழித்த சடையும் பவளம்போர் மேலில் பால் வெந்நீரும் உடனெடுத்த பொப்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று பாடினார். என்ன அர்த்தம் பண்ணிக்கிறோம்? நடராஜ பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும்னா இன்னொரு பிறவி எடுத்தாலும் பரவாயில்லை அது சொல்றோம். அப்பர் சுவாமிகள் ஒரு காலத்தில் இன்னொரு பிறவியை எதுக்காகவும் கேட்டுட மாட்டார். மனுஷ பிறவியிலே நாம் நடராஜ தரிசனம் சதாகாதம் செய்து கொண்டிருப்போங்கிற தைரியம் ஒருத்தருக்கும் கிடையாது. சிதம்பரத்திலே இது கூட கிடையாது. அங்கேயே இருந்தாலும் கூட நித்தியமும் போறது இந்த மாதிரி முடியுமா? உடன்கடன் இருக்குமா? அது இல்லாமல் ஒரு மனித பிறவி நடராஜ தரிசனம் மட்டும் வழங்கவே மாட்டான் என்றுமா வினைக்கணக்கோடு கூட்டு வித்தால் அந்த பிறவியிலே தரிசனம் செய்யாமல் தடுப்பதற்கும் நிறைய சிரமங்கள் நமக்கு வந்து சேரும். எங்கே இருந்தாலும் வந்து சேரும். அப்பன் சுவாமிகளை போல பழுத்த சிவஞானி ஒரு ஆயுசிலே எத்தனை சிரமங்கள் உண்டோ எல்லாவற்றையும் கண்டடைந்து முடிந்து சிவத்தையே கதியாய் பற்றி வந்து சேர்ந்த பரமாத்மா அவர் இன்னொரு பிறவி வேண்டும் எந்த காலத்துக்காக சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். சைவ சமயத்திலே நடராஜ பெருமான் ஆடக்கூடிய இந்த தாண்டவத்தை 3 நரகங்களாக சொல்லும். ஊன தாண்டவம், ஞான தாண்டவம், மோட்ச தாண்டவம் 3ஆக சொல்லுங்கள். நாம் சிதம்பரத்துக்கு புறப்பட்டு போகிறோம், தரிசனம் பண்ணணும், போக ஆருத்ராவுக்கு போகிறோம், ஆரி திரும்பி நிறுத்திட்டு போகிறோம், சாமானியில் போகிறோம், தரிசனம் பண்ணுறோம். போய் நின்னோம்னா நடராஜா பார்க்குறோம், சபையை பார்க்குறோம், எல்லாம் சரி. போனோடனே ஒரு பெரிய பட்டியல் நோக்கப்போ தான் மனசோ எழுதியே எடுத்துக்கிட்டு போயிடும். எனக்கு இது, மனைவிக்கு இது, பிள்ளைக்கு இது, 2ஆவது பிள்ளைக்கு இது, பக்கத்து வீட்டில் இருக்காரு அவருக்கு இது, அவர் பிள்ளை எங்கேயோ போகணும் அதற்கு இது, அவர் பிள்ளையோட மனைவிக்கு இது, இப்படியே ஆரம்பித்து வேண்டியவர் வேடா இருக்க தப்பே கிடையாது. நம்ம வேற யாருக்கு போய் பிரார்த்தனை பண்ண முடியும்? என்ன வேணுமோ அதை கேட்கறதுக்கு சுவாமி தான் இருக்க. கொடுக்கறதுக்கு அந்த ஒரே கற்ப ஒரு விஷயம் தான் நமக்கும் தெரியும். கேட்டா கொடுத்துடுவார். பிரதட்சணம் பண்ணி கோக்கரம் பண்ணி அவரை எதையாரா பண்ணி அவர் சரி போ இந்த கேட்டியை வச்சு போன்னு கொடுத்துடுவார். இப்படி அவர் கேட்க எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து வேணும் ஆசையில சேர்த்ததெல்லாம் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும். அதனால பிள்ளை இல்லாமல் இருந்ததுக்கு போய் பிரதட்சணம் பண்ணி வேணும் கேட்டதுக்கு அப்புறமா தான் இதுக்கா இத்தனை பிரதட்சணம் பண்ணோன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிடும். எல்லாத்துக்கும் தான் அத்தனைக்குமே தான் ஒரு நிலையிலே இப்படி ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டுட்டு போக இல்லாமல் இருந்திருக்கலாமோ? சாமி சரியாத்தான் பண்ணியிருந்தாரோ? நான் தான் போய் தொந்தரவு பண்ணணும். ஏன்னா இவன் பிரதட்சணம் பண்ணா, நமஸ்காரம் பண்ணா, தோத்திரம் பண்ணா, வேண்டி கேட்டுக்கொண்டான்னா வழங்குன்ற ஒன்று இருக்கு, அவர் கூட்டுள்ள. அதனால் வரக்கூடிய வினை நம்மளுடைய அது அனுபவிச்சுதான் ஆகணும். அது நாட்டு கருத்தேன். அதனால் அத்தடிக்கு கேட்டு பெற்ற பிறகுதான் மறுபடியும் ஒரு வாட்டி சிதம்பரத்துக்கு போதும்னு கேட்டுட்டேன். நீயும் எல்லாத்தைக்கு கொடுத்துக்க. இப்ப எந்த நிலைக்கு வந்து தெரியுமா? தயவு செய்து இனிமேல் இது எதுவும் என்னை சாராதபடிக்கு நான் உன்னை மட்டும் பிடித்துக் கொண்டிருக்கும்படியாக என்னுடைய மனதை பக்குவப்படு. இது எதுவுமே வேண்டாம், அத்தனை புரிதலாக எடுத்துக்கோ, என்ன உனதாக்கிக்கொள். உன் திருவடியை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு எண்ணம் போதும், வேறு எதுவுமே வேண்டாம்ங்கிற நிலை வரும்போது அப்போதும் அதே சிதம்பரம், அப்போதும் அதே சித்சபை, அப்போதும் அதே நடராஜா. ஆனா அவரே ஞான தாண்டவமாக அப்போ வளர்க்கிறார். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேணும் அவர்கிட்டயே போய் கேட்டோம் பாருங்க. அப்போ அவரே ஊன தாண்டவமாக இருக்கிறார். அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னார், உன்னிடத்தை வந்து கேட்பதற்கு என்ன இல்லை, உங்ககிட்ட வந்து கேட்டா ஏதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட வந்து கேட்டது இல்லை எல்லாமே கேட்க முடியும். ஆனா நான் கேட்டது உன்னையே நான் கேட்கிறேன். நடராஜன் கிட்ட போயிட்டு எனக்கு வீட்டு வேணும், வாகனம் வேணும், வசதி வேணும், நடராஜா நீயே வேணும், எனக்கு நீ எனக்கு வேணும், வந்துடுறேன் கூட. இதை கேட்பதற்கு உரிமை இருக்கு, கூப்பிட்டால் வரவும் செய்வார். நீயே வந்து கேட்டால் கொடுப்பதற்கு ஒன்னை வைத்து கூப்பிட்டிருக்கிறாயே, உன்னிடத்தை வந்து இதுவும் அதுவும் நான் வேற எதை மாற்றி கேட்க போறேன். உன்னை சம்பாதித்து விட்டால் வேற என்ன இருக்கு? அழுதால் உன்னை பெறலாமே, அழுதல் உங்ககிட்ட கேட்டா உன்னையே பெற்று விடலாமே, வேற என்ன எனக்கு வேண்டும்? வேற எதுவும் வேண்டாம், வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்ற. நான் வேண்டும் பொருள் எது தெரியுமா? நீதான்.
அறிவோய் நீன்னு சொன்னது எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும்னு அர்த்தம் இல்லை. எனக்கு என்ன வேணும் நட்டாச்சாரிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நான் அவர்கிட்ட கேட்கிற தகுதி முதல்ல எனக்கு என்ன இருக்கு? என்ன பொருள் அவர் தகுதிக்கு நான் கேட்க முடியும்? அல்பமா இதெல்லாம் கேட்டு போறேன். காசு பணம் உடம்பு சொந்த இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு? அதிகபட்சம் இவ்வளவுதான். ஒவ்வொரு கோயில் இதே தான். எங்க கோயிலை பத்தி பேசும்போது இங்க வந்தா குழந்தை பிறந்துடும், இங்க வந்தா கல்யாணம் ஆயிடும், கல்யாணமான உடனே வீடு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு நல்ல விதமா கல்வி எல்லாம் வாய்ப்பு தரும், அது உடனடியாக இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும், போய் 2 வருஷத்துல உடனடியாக கல்யாணம் ஆகணும், அந்த பெண்ணும் இதே மாதிரி இருக்கணும், குறைவில்லாமல் அடுத்து 40 வருஷத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும், இத்தனை வீடு இத்தனை வாகனம் இவ்வளவு ரொக்கம் முடிஞ்சுதா, அடுத்து என்ன அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அடுத்து இதை தவிர்த்து யாருமே கேட்டு போகல. மோட்சத்துல பரமானந்தம் இருக்கு பரமானந்தம் இருக்குன்னு 1000 வருஷம் ஆச்சாரியர்கள் சொல்லி கேட்டும் யாரான போய் நடராஜன் எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டிருந்தா பெருமானு பார்த்துட்டு இருக்கார், ஒருத்தர் கேட்பானான்னு பார்த்துக்கிறார். அவ்வளவுக்கு தைரியமே இல்லையே. பரமாஸ்திகள் கேட்டா நாங்க எல்லாரும் பரமாஸ்திகள். எனக்கு இது போதும், இந்த பிடிப்பு எனக்கு தாங்கல, இது ரொம்ப தரிக்குது, இதுல இருந்து வெளிக்கொட்டுத்தா விட்டுட்டு வந்து ராஜா அதை எனக்கு ஏன் நீ சீக்கிரம் செய்யக்கூடாதுன்னு கேட்கிற மனசு இல்லையே. அது வரைக்கும் என்னன்னா அதனால மாணிக்கா சொல்றல வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் வேண்டும் தகுதி யாருக்கு உனக்கே இருக்கு, உன்னையே நான் கேட்டு வேண்ட முழுதும் தருவோய் நீ, கேட்டுட்டா நீதான் உன்னையே முழுக்க கொடுத்துருவியே, நீயே எனக்கான பிறகு யார் எனக்கு எது எனக்கு இல்லாத நிலை ராஜா உன்னையே நான் கேட்கிறேன்னு கேட்க தொடங்குகிறார். அந்த படிக்குத்தான் அப்பர் சுவாமிகள் இந்த இடத்திலே இந்த குனித்த புருவம்லேருந்து ஆரம்பித்து அத்தனை இழம்பு இருக்கே, இதையே மேலே போயிட்டோம்னா இந்த ஊன தாண்டவம் ஞான தாண்டவம்னா தாண்டி முடிச்சு ஒருத்தனுக்கு அந்த தாண்டவமே கடைசியில மோட்ச தாண்டவம்னா அங்கே வழங்குவார். அங்கே என்ன நடக்கும்னா இதே தாண்டவம் தான், இதே போலதான் இருக்குமா. திருவடியை தூக்கித்தானே ஆள் கொண்டே இருப்பார். நமக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லை. அந்த திருவடிக்கு கீழே உட்கார்ந்து மேல அண்ணாந்து பார்த்தா நன்றாக ஆடிட்டு இருப்பார். பார்த்து கொண்டே இருக்கான். திரட்டாரா பிச்சு கேட்டு போறோம்ல, பசி தூக்கம் அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. வீட்டுக்கு நேரமாச்சு வாங்கன்னு யாராவது கூப்பிடுவாங்களா? இல்லை. சபைக்கு போறோம், சுவாமி தரிசனம் பண்றோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தீட்சை மேல கூட்டிட்டு போற, 10 நிமிஷம் 20 நிமிஷம் நின்று நல்லா தரிசனம் பண்றோம். தரிசனம் பண்ணும்போது எதுவே நிர்மலை சார்ந்து இருந்து எனக்கு இது அது இது பல பேருக்கு மறந்து போயிடுது. பல நேரத்தில் மறந்து போயிடுது. ஓடி 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 உள்ள போன பிறகு எதுக்கு வந்தோங்கிறத மறந்தும் கூட போறோமே சில. அப்போ அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா போதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஆனா எவ்வளவு நேரம் முடியும்? நம்மளை ஏதோ ஒரு இடத்துல அந்த விட்டுட்டாங்கன்னு வச்சுப்போமே, 1 மணி 1.5 மணி நேரம் காலான வலிக்க ஆரம்பிச்சோம். சரி காத்து போன்னு நமக்கே ஒரு சக்தி ஏற்பட்டு கீழே வந்துடும். ஆனா அந்த திருப்திக்கு இடமில்லாது, முடிந்ததுங்கிறதுக்கு இடமில்லாது பரமானந்தத்தை வாரி வழங்கி கொண்டே இருப்பார் அந்த இடத்திலே. அதற்கு மோட்சதாண்டவம் வேறு. இப்படி அல்பமான விஷயத்தையும் அங்கத்தான் கேட்கிறோம். அப்போது அது ஊனதாண்டவமாக இருக்கும். இதெல்லாம் போரும் என்னை விட்டுடுன்னு போய் அவருக்கு பிரார்த்திக்கும் போது அதுவே ஞான தாண்டவம் மாறும். கடைசி அந்த ஞானத்திலே ஊறியிருந்த உயிர்களுக்கு பெருமான் மோட்சத்தை வழங்கிய பிறகு இதே தாண்டவம் மோட்ச தாண்டவமாக அங்கே இழந்துவார். அதைத்தான் அப்பர் பெருமானும் இதையே பார்த்து கொண்டிருக்கலாம். அங்கே போனான்னா மனித பிறவியும் வேண்டுவதே. இன்னொரு வாட்டி மனுஷ ஜென்மா வேணுமா? இதை விட்டுடுவோம். இந்த மனுஷ ஜென்மா இன்னொரு வாட்டி வேண்டாம். அங்கே போய் இந்த தாண்டவத்தை ஆனந்தமாக முடிவில்லாத பார்ப்போமேங்கிற துவனியிலே மனித பிறவியும் வேண்டுவதேன்னு தான் அழுத்தி கேட்டார். போற போக்கு அப்பர் பெருமான் இன்னொரு பிறவி கேட்டாருன்னா கொள்ள கேட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக்கியபாவத்திலே வந்தார், தோழனாக வந்தார். பின்னாடியிலேருந்து வந்து விழுத கக்கி எப்படிடா இருக்கேன்னு தோல் நேரம் கை போட்டு பேசுற உரிமை தோழனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால நடராஜா தெக்க பார்த்திருக்கிறதுனால இவர் வடக்கு வாசல் வழியே உள்ளே நுழைந்தார். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.